கட்சிக்கே துரோகம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ரீதியில மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான திரு மல்லை சத்யா மீது அடுக்கடுக்கான விமர்சனங்கள முன் வச்சிருக்காரு பொதுச் செயலாளரான திரு வைகோ. ஏங்க உங்களுடைய மகனுக்காக உங்க உசுர காப்பாத்துன என் மீது துரோகி பட்டம் சுமத்துவதா? அப்படின்னு பதிலடி குடுத்திருக்காரு திரு மல்லை சத்யா. என்ன ஆச்சு? என்ன நடந்துட்டு இருக்கு மதிமுகவுல அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில திருப்பூர் முத்துரத்தினம் அவரு திரு செந்தில் பாலாஜி மூலமாக திமுகவுல ஐக்கியமானாரு இல்லையா? இது மதிமுக தரப்ப வைகோ அவர ரொம்பவே அப்செட் ஆக்குனது. என்ன அப்படின்னு விசாரிக்கிறப்ப, அவங்களோடலாம் தொடர்ந்து தொடர்பிலேயே இருந்துட்டு இருந்தாரு மல்லை சத்யா. அது மட்டும் இல்லாம கட்சிக்கு எதிராகவே கட்சிய உடைக்கிற மாதிரி சில வேலைகள்லாம் அவரு செஞ்சுட்டு இருந்தாரு. திமுக லாபியோடு செயல்படுறாரு அப்படின்னு துரை வைகோ மூலமாக சில புகார்கள் போக, அதுக்கப்புறம் தான் நிர்வாக குழு கூட்டத்தில மறுபடியும் ஓப்பனாகவே டார்கெட் செஞ்சு, அட்டாக் செஞ்சு பேசினாரு வைகோ. இந்த நிலையில தான் யூடியூப் சேனல்ல வெளிப்படையாகவே இப்படி கட்சிக்கு கட்சியிலிருந்து விலகுனவர்களோடு தொடர்ந்து தொடர்புல இருந்தாரு அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு வைகோ. இப்ப மல்லை சத்யா ஒருவேளை நீக்கப்பட்டா, இல்ல அவரே போனா, திமுக சைட் போனா அக்செப்ட் பண்ணிக்குவாரா முதலமைச்சரும், திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின்? அப்படி அவர் செஞ்சா, அது திமுக கூட்டணிக்குள் விரிசல் ஏற்படுத்துமா? என்கிற கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்குங்க.